ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே போருங்க. வீட்டில் அக்கா வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தேன். அப்படியே அக்காவும் ரெடி ஆகிட்டாங்க. நானும் அக்கா பாப்பா தான் வந்து வெளியே போகிறோம். எப்போ ஈரோடு வந்தாலும் பர்ச்சேசிங்க்காக வெளியே போகிறது உண்டுங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த மாலில் வந்துட்டு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க அதிகமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அக்கா தாங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. நான் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் ஒன்லி பார்த்தது மட்டும்தான். ட்ரெஸ் ஐட்டம், அப்புறம் வந்துட்டு பேகு, வீட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டில் மிரர் பார்த்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே எங்கே பார்த்தாலும் மிரராகவே இருந்ததுங்க. அப்படியே புத்தா ஃபவுண்டைன் கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பாப்பாவுக்கு இந்த பிளாங்கெட் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்காங்க. செராமிக் ஐட்டம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. என்ன கை நழுவி கீழே விழுந்தால் உடஞ்சிரும். அது நிறைய டைம் நான் உடச்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால இது வாங்கவே எனக்கு பயமாக இருக்குது. இவங்க 2 பேரும் இந்த மால் விட்டு வருவனாங்கிறாங்கங்க. இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், வெளியில் பிஎஸ் பார்க் வந்தாச்சுங்க. அக்கா பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பரணி சில்ஸ் வந்தாச்சுங்க. அங்கே வெளியிலேயே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. நானும் பாப்பாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அக்கா வந்து சாப்பிட மாட்டாங்க, உடனே உள்ளே வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் என்ன எவ்வளோ நேரம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஓட்டுவாலோ தெரியல. நான் அப்படியே இந்த டெக்கரேட்டிவ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அக்காவும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. யாரடி மோகினி படத்தில் இருந்த மாதிரி ஒரு நாள் பத்தாதுங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு வழியாக கால் வலி தாங்காமல் நான் வந்து உட்காந்துட்டேன். நீங்கள் எப்பயே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. அப்படியே வெளியில் வந்து மாடு சிலையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப டெக்கரேட்டிவ் ஒர்க் ரொம்ப அழகாக பொங்கலுக்காக பண்ணியிருந்தாங்க. அப்படியே வெளியே வந்துட்டு சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு தாங்க கிளம்பணும். தம்பி பாப்பாவெல்லாம் அங்கே தான் விட்டுட்டு வந்திருக்கோம். அப்படியே பஸ் ஏறி அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே சிப்ளிங்ஸ்னால் சும்மாவா, எவ்வளோ தான் பேசுவோமோ தெரியாது, அவ்வளோ பேசிகிட்டே அப்படியே வீடு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் பாருங்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரே டயர்டாக இருந்தது. அப்படியே இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.